ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கெரியர் நல்ல பெருசாக சம்பாரிச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு அதுக்கு ஒரு கேட்டை போட்டு நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி திருமணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபேன்ஸோட ஹார்ட் எல்லாம் பிரேக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க செஞ்சது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு மேட்ரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆண் நடிகர்கள் மாதிரி 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் இவங்களால ஹீரோயிசம் பண்ணி காலத்தை ஓட்ட முடியாது. அதனால இவங்களோட மார்க்கெட்டே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு வரைக்கும் ஓட்டலாம். மிஞ்சி போனா இழுத்தா கூட ஒரு 40 வயசு வரைக்கும் நயன்தாரா மாதிரி ஓட்ட முடியுங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுக்கு கல்யாண வயசை தாண்டி மாப்பிளையே கிடைக்க மாட்டான். அப்படியே கிடைச்சாலும் வேலைக்காவாத கிடைப்பான். அதனால நம்மளே சட்டு புட்டுன்னு ஒரு பெரிய கோடீஸ்வரனாவோ, ஒரு ஐடி கம்பெனில இருக்கிறனாவோ, இல்ல ஒரு யூஎஸ்ஏல வேலை செய்யறவனாவோ, இல்ல பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தமிழ் நடிகைகள் செட்டில் ஆயிருக்கிறாங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற ஒரு 10 நடிகைகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கோடீஸ்வரர்கள் யார் அப்படின்றத பேரை மட்டும் நான் சொல்ல போறது கிடையாது. இவங்களோட நெட் ஒர்த் என்ன, எவ்வளவு கோடி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பத்தியும் சொல்ல போறேன். நீங்க வாய பழக போறீங்க. சோ இதுக்கு மேல எந்த விளக்கமும் கொடுக்காம நேரா நம்ம வீடியோல போய் எந்தெந்த நடிகைகள் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனை திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களோட நெட் ஒர்த் என்ன அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போறது திருமணமான நடிகை இல்ல, திருமணம் ஆவ போற நடிகை. வேற யாருமே இல்ல, நம்ம சுனைனா அவர்கள் தான். கெரியரோட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு பிரேக் கடையில கடைகிற படத்துல போய் ஒட்டிப்பாங்கப்பா. ஆனா இப்ப சமீபத்துல இவங்க மேல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு வந்தது. என்ன சர்ச்சைன்னு பாத்தீங்கன்னா, துபாயை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் மற்றும் யூடியூபரான கலீத் அல் அமேரி அப்படின்றவரோட இவங்க டேட்டிங்ல இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் முதல்ல வந்தது. அதை இவங்களே அவங்களோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தோடனே இவங்களே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த துபாய் பேஸ்ட் யூடியூபர் கலீத் அல் அமேரி பாத்தீங்களா, இவருக்கு ஏற்கனவே முதல் திருமணம் ஆயிடுச்சு. இவர் முதல் திருமணம் யாரை பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை மாதிரியே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான சலாமா முகமது அப்படின்றவங்க திருமணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சமீபத்தில் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்தும் ஆயிடுச்சு. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா ஜூன் 5ஆம் தேதி டைமண்ட் ரிங்க மாத்திக்கிட்டு சுனைனாக்கும் கலீத் அல் அமேரிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. சோ நெக்ஸ்ட் திருமணம் தான். சோ இப்போ இந்த துபாய் பேஸ்ட் யூடியூபரை நம்ம எங்க பாத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இர்ஃபான் வியூன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா. இந்த இர்ஃபான் வியூவோட திருமணத்துக்கு சென்னைக்கு வந்தாருப்பா. சோ இவர் யாருப்பா, முதல்ல இந்த கலீத் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அவரோட கதையை பத்தி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு காசு வச்சுக்கிறாரு அப்படின்றத பத்தி சொல்லுவோமா. அதாவது அபுதாபியில தாங்க இவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் படிச்சது எல்லாமே அபுதாபியில படிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து யூகே கிளம்பி போய் நார்த் உம்பேரியா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் யூஎஸ்ஏல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சதுக்கு அப்புறமா கல்ஃபுக்கு வந்துக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு மீடியா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால கல்ஃப் டுடே அப்படின்ற ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் CNN சேனல் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு பிரசன்டராவும் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்க வேலை பார்க்கறது, நம்மளுக்கு தான் நாலேஜ் இருக்குது, நம்மளே சொந்தமா ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு இன்னைக்கு அமோக வளர்ச்சி. Facebookல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். யூடியூப்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல 2.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், டிக்டாக்ல 4.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் செலிபிரிட்டி ஆஃப் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு பேர் வாங்கினது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிசினஸ்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம யுஏஇல ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியும் இருக்கு. சோ யூடியூபோட மொத்த வருமானம் மொத்தம் இவருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $3 லட்சம் அப்படின்றாங்க. இவரோட மொத்த நெட் ஒர்த் கிட்டத்தட்ட ஒரு $5 மில்லியன் பாருங்க. சோசியல் மீடியால பெருசா சம்பாதிக்க முடியாதுன்றீங்களே, தெரிஞ்சுக்கோங்க சோசியல் மீடியா பவரை. சோசியல் மீடியால நீங்க பணம் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லங்க, நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆனா நடிகையில கூட திருமணம் பண்ணிக்கலாம். அது ஒரு சிறந்த உதாரணம் தான் கலீத் அவர்களோட வாழ்க்கையில் அமைஞ்சுக்குது. இரண்டாவதா சொல்ல போறது வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் தாய்லாந்தில் திருமணம் செய்த நிக்கோலாய் சச்தேவ் அப்படின்றவர் தான். இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா, இவர் ஒரு ஆர்ட் கேலரிஸ்ட்பா. புரியல, விளங்குற மாதிரி சொல்லு, ஆட இந்த பெயிண்ட் அடிச்சு படம்லாம் விற்பாரு அவருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுல இருந்து அவர் எவ்வளவு துட்டு சம்பாதிக்கிறார் தெரியுமா. அதாவது அவரோட பெயிண்ட் ஆர்ட் கேலரிக்கு பெருசா கூட்டம் வராது, வரது ஒரு 2-3 கூட்டமா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆர்ட் வாங்கி போனோம்னு வைங்க, சிறான் லட்சத்துல காசு பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு திறமையான பிசினஸ். சோ இவரை பத்தி நம்ம பார்ப்போம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 1986 வருஷம் மும்பையில் பிறந்து சென்ட் சேவியர் ஸ்கூல், டெல்லி சென்ட் சேவியர் ஸ்கூல்ல போய் படிச்சு கொஞ்சம் நல்லா வசதியான குடும்பத்துல வளர்ந்தவர் தான். இருந்தாலும் இவரோட நெட்வொர்க் எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் வரலட்சுமி எப்படி உஷார் பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம். வரலட்சுமி அவர்களுக்கு இந்த ஆர்ட் மேல இருக்கிற ஒரு அதிகப்படியான ஆர்வத்தின் காரணமாக வேர்ல்டு டூர்லாம் அடிப்பாங்களாம். உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஆர்ட் கேலரி இருக்கு அப்படின்ற மாதிரி போவாங்க. சோ மும்பைக்கு அடிக்கடி போகும்போது கிட்டத்தட்ட 14 வருஷம் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதாவது நம்ம அனகோண்டா அவர்கள் கூட காதல் வயப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாதிரி இப்போ கல்யாணத்துல போய் முடிஞ்சுக்குது.
ஸோ இவர் வந்து வெறும் ஆர்ட் கேலரி மட்டும் தான் வச்சுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிஸ்னஸ் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி அவர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும்போதே கல்யாண ஆசை இருந்திருக்கும். ஆனால் மனுஷன் முதல் முறையாக ரிவீல் பண்ணியிருப்பாரு, ஒரு சின்ன பிரேக்கப் கூட ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு கவிதா அப்படின்றவங்கள. கவிதான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிளாட்ரேஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கினவங்க, மிஸ் குளோப் 2021 அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினவங்க, மிஸ் குளோபுங்களாங்க, உலக அழகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மனைவிக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வெயிட் லிஃப்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுக்கிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் வரலட்சுமி அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ரைட்டுப்பா, இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவரோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனுக்கு 2024 வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு $10 மில்லியன். நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 80 இருந்து 100 கோடி ரூபான்னு வச்சுக்கலாமா? 100 கோடி ரூபா வச்சுக்கிற ஆளு என்ன பலபலனுங்கிறாயா? போட்டிருக்கிற பிராண்டட் ஷூஸ் என்ன, க்ளோத் என்ன, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் என்ன, டாட்டூ என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம ஊர்லேயும் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறேன்றாங்க. போட்டுக்கு மாத்து துணி இல்லாத மாதிரி சுத்தி நிற்கிறானுங்க வெளில. எல்லா நடிப்பு நண்பர்களை ஏமாந்துறாதீங்க. சரி, டாபிக் விட்டு போறேன். மூணாவதா யாரை சொல்லலாம்? கார்த்திகா நாயரை சொல்லலாமா? கார்த்திகா நாயர் அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு திருமணம் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா? அப்பா, பயங்கர பிரம்மாண்டமான திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டாங்க. ஏன்னா கார்த்திகா நாயர் அவர்கள் யாரை திருமணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ்டு பிசினஸ் ஆன ரோஹித் மேனன் அப்படின்ற ஒரு திருமணம் பண்ணாங்க. ரோஹித் மேனன் அவர்கள் துபாயில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு பேசிக்கலி ஒரு மலையாளியாக இருந்தாலுமே கூட ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா. கார்த்திகா நாயர் மட்டும் சும்மா இல்லைங்க. கார்த்திகா நாயரோட அப்பாவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காங்க. உதய சமுத்ரா அப்படின்ற ஒரு ஹோட்டலு. அது வந்து மும்பைல, துபாயில, கேரளாலே இருக்குது. ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலாம். அந்த ரேஞ்சு தான் இவங்களே. ஸோ நவம்பர் மாதம் கார்த்திகா நாயர் மற்றும் ரோஹித்துக்கு மேரேஜ் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ரெசார்ட்லேயே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ராதா அவர்கள் என்ன வரதட்சணை கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அவங்களோட ஹோட்டலில் ஒரு ஹோட்டலை சீதனமாக கொடுத்து 500 பவுண்ட் நகை போட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒர்த்தா ரோஹித் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம ஒர்த்து. ஏன்னா துபாய் பிசினஸ் மேனான ரோஹித் அவர்களோட நெட்வொர்த்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா தேருமா. நான்காவதா நடிகை அமலா பால் அவர்கள் எத்தனை பேரை திருமணம் பண்றது, எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து போய் பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில்ல போய் ரொம்ப நாளா தியானங்கள்லாம் பண்ணி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி கடைசியா ஜெகத் தேசாய் அப்படின்றவரை திருமணம் பண்ணி இப்போ குழந்தையும் பெற்றுட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இந்த ஜெகத் தேசாய் யாரு? சம்பந்தமே இல்லாம யாருப்பா நீ இந்த ஆடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது. சோ அவரோட நெட்வொர்க் என்ன, அவர் யாருன்றதை பத்தி இப்போ நான் சொல்றேன். அதாவது குஜராத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு பிசினஸ் ஃபேமிலியில பிறந்தவர் தான் ஜெகத் தேசாய் அவர்கள். அவங்களோட குடும்பமே பாத்தீங்கன்னா டைமண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, டைமண்ட் பிசினஸ் பண்றாங்க. இதுக்கு மேல என்னத்த சொல்றது, டைமண்ட் பிசினஸ். ஆனா இவர் படிச்சது எல்லாமே மும்பைல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மும்பைல படிச்சது மட்டும் இல்லாம இப்போ கோவால ஒரு வில்லால ஒரு ரெசார்ட்ல ஒர்க் பண்றாராம், சிசிலா விலாஸ் அப்படின்றதுல. அதுல ஒரு ஹெட் சேல்ஸ்ல இருக்காராம். ஏப்பா வேலை தான் செய்யறானா, இவனுக்கு என்ன நெட்வொர்க் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷன் வருஷத்துக்கு சேலரியை பாத்தீங்கன்னா ஒரு சில கோடிகள்ல வாங்குறாரு. இவரோட குடும்பத்தோட இவரோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 மில்லியன் இருக்கும்ன்றாங்க. ஒரு என்னங்க ஒரு 50 கோடி இருக்குமா, 50 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு இவரு. சோ அமலா பால் அவர்களுக்கும் இவருக்கும் எப்போ கனெக்ஷன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி அமலா பால் அவர்கள் கோவாக்கு வந்துருப்பாங்களாம். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு மேரேஜ்ப்பா, அவ்வளோதான். இப்போ அடுத்ததா 5ஆவதா சொல்ல போறது நடிகை சங்கீதா அவர்கள் திருமணம் பண்ண ரெடின் கிங்ஸ்லி அவர்கள். ரெடின் கிங்ஸ்லி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா? என்ன கதை விடுற உருட்டுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு சொல்றேன், அப்புறம் நீங்களே வாய புலப்பீங்க. அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த ஜெயிலர் படம் எடுத்தாரு பாத்தீங்களா, நெல்சன் திலீப் குமார், இவர் தான் வந்து ரெடின் கிங்ஸ்லிக்கே வாழ்க்கை கொடுத்தாருன்னு. ரெடின் கிங்ஸ்லிக்கு யாருமே வாழ்க்கை கொடுக்குவானா? அவர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அது தெரியுமா? ஏன்னா ஆரம்பத்துல தமிழ் சினிமால ஒரு டான்சரா அறிமுகமாகி 1998 ரிலீஸ் ஆன அவள் ஒரு படத்துல ஒரு குரூப் டான்ஸரா இருந்தாலுமே கூட சினிமாக்கு காசுக்காக வரல, புகழுக்காக தான் வந்தேன் அப்படின்னு தெளிவாகிற மனுஷன். ஏன்னா இவர் வந்து சினிமால நடிகரையும் தாண்டி தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ், அப்ராட்ல நடக்கிற கண்காட்சிகள், பொருட்காட்சிகள், இது எல்லாமே இவர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாராம். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை செய்வாங்களாம். அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா எக்ஸிபிஷனும் இவர் வந்து மேக்ஸிமம் எடுத்து கவர் பண்ணுவாரு, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுலயே வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் சினிமாக்கு சும்மா ஜாலியா வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். சரி, ஓகே, ரைட்டு. இவரோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட கழுத என்னங்க ஒரு 40 இருந்து 50 கோடி இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப கம்மி, 40 இருந்து ஒரு 50 கோடி தான் இருக்கும். என்ன ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சில லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வச்சிருக்காராம்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. 46 வயசுல திருமணம் பண்ணிக்கிறாரு. அடிச்சது பாத்தீங்களா சங்கீதா அவர்களுக்கு ஜாக் பாட்டு. 6ஆவதா சொல்ல போறது நடிகை அசின் அவர்கள். இவங்க யார் திருமணம் பண்ணாங்க அப்படின்றது ஹோல் இந்தியாவுக்கே தெரியும். அதாவது சிஇஓ ஆஃப் மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஓனரான ராகுல் சர்மா அவர்கள். அதாவது அசின் அவர்கள் ஒரு பெரிய நடிகையாக இருந்தாலும் ராகுல் சர்மா படாத பாடுபட்டு தாங்க இந்த நிலைமைக்கே வந்திருக்காரு. ஏன்னா ஆரம்பத்துல படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல ஒரு 3 லட்ச ரூபாய் கடன் வாங்கி 2000ஆவது ஆண்டுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறாரு. சரியா போல. அப்புறம் 2008ஆவது வருஷம் மொபைல் தான் ரொம்ப பூமிங்கா இருக்கு, நம்ம ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான்
மைக்ரோமேக்ஸ் மொபைல். ஆனா இவங்களே கனவுல கூட சத்தியமா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க பொழுது 2011வது வருஷம் இந்த மொபைல் தான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் செல்லிங் மொபைல் அப்படின்ற ஒரு பேரே வாங்குச்சு. ஏன்னா எல்லார் கையிலும் மைக்ரோமேக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லார் கையிலும் மைக்ரோமேக்ஸ் இருந்த மாதிரி இவர் கையில அசின் வந்துட்டாங்க. ஏன்னா அசின் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாண்டி அவங்கள நேர்மையா லவ் பண்ணி 2016வது வருஷம் திருமணம் பண்ணிட்டாரு. சோ ராகுல் சர்மாவோட நெட்வொர்த் என்ன? அசின் அவர்கள் கைப்பிடித்த ராகுல் சர்மாவோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 1300 கோடியாம். இதே மாதிரி 7வதா காஜல் அகர்வாலை பத்தி சொல்லலாம். இவங்களும் பெரிய பிசினஸ் ஃபேமிலி தான். காஜல் அகர்வாலை இப்ப 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க திருமணம் பண்ண கௌதம் கிச்சுலுவும் சாதாரண ஆள் இல்லைங்க. ஏன்னா மும்பைல ஸ்கூலிங் முடிச்சுட்டு யூஎஸ்ஏல போய் பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மும்பைக்கு திருப்பி வந்து ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சு எம்பிஏ முடிச்சு இன் ஃபைனான்ஸ். அதுக்கப்புறம் 2001வது வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு பெங்களூர்லயே ஹையஸ்ட் பெய்டு இன்டீரியர் டிசைனர் யார் அப்படின்னு கேட்டா குழந்தைங்க கூட சொல்லும் கௌதம் கிச்சுலு அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட மாசமே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் பாக்குற அளவுக்கு இவரோட பிசினஸ் போதான். இவரோட நெட்வொர்த் 60 கோடியாம்பா, வேற லெவல்ல. இப்ப 8வதா சொல்ல போறது குட்டி ராதிகா அப்படின்னு ஒரு நடிகர் தான் பாத்தீங்களா, இயற்கை படத்தோட நடிச்சிருப்பாங்கல்ல. இவங்க வந்து 2வதா HD குமாரசாமி முன்னாள் கர்நாடகா சிஎம் வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. முதல்ல HD குமாரசாமி அவர்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு ராதிகா அவர்கள் இவரை 2வதா திருமணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதையை பார்ப்போம். முதல்ல ராதிகா அவர்கள் தன்னோட 13வது வயசுல ரத்தன் குமார் அப்படின்றவரை காதலித்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து ஆரம்பத்துல அவங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லையா. ஏன்னா எப்ப பாரு பிரச்சனை, அம்மா அப்பா ஒத்துக்காதனால இவங்க 2 பேரும் சேர்ந்தே வாழையா. இருந்தாலும் ரத்தன் குமார் அவர்கள் விடுற மாதிரி இல்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், ஒழுங்கா உன் பொண்ணை என்கிட்ட அனுப்பு அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணி மனுஷனுக்கு ஒரு காலகட்டத்தில் 2002வது வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரான்னு தெரியல, அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2010வது வருஷம் குமாரசாமி அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. குமாரசாமி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவரோட முதல் மனைவி தான் அனிதா குமாரசாமி. அவங்க வந்து இப்ப எம்எல்ஏவாவும் இருக்காங்க. சோ குமாரசாமி அவர்களோட நெட்வொர்த் எவ்வளவு அப்படின்னு 2024வது எலெக்ஷன்ல அவர் தாக்கல் செஞ்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கோடி அப்படின்றாங்க. ஆனா அவரோட முதல் மனைவி அனிதா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட சொத்து மட்டுமே பாத்தீங்கன்னா 154 கோடி. சோ புருஷனோட பொண்டாட்டி செம வெயிட். இருந்தாலும் இந்த நடிகை குட்டி ராதிகா அவர்களை குமாரசாமி அவர்கள் திருமணம் பண்ணிட்டாரு. என்னதோ எப்படியோ 2 பேரும் செம செட்டில்பா. 9வதா சொல்ல போறது சீரியல் நடிகையான ஸ்ரீதிகா அப்படின்றவங்க தான். ஏற்கனவே அவங்களை வந்து நம்ம நாதஸ்வரம் சீரியல்ல பாத்திருப்போம். ஆனா நாதஸ்வரம் சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி வேங்கன்ற படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2007வது வருஷம் தான் சீரியல்ல குதிச்சு சீரியல்ல பாத்தீங்கன்னா நாதஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 2010ல இருந்து 2015வது வருஷம் வரைக்கும் அந்த சீரியல்ல நடிச்சாங்க. 5 வருஷம் மெகா சீரியல் இல்ல, இது மெகா சீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ வந்து அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதல் திருமணம் சனீஷ் அப்படின்றவரை திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேருக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் SSR ஆரியன் அப்படின்றவரை திருமணம் பண்ணிருக்காங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகராசி சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறாரு. இவரும் பாத்தீங்கன்னா முதல்ல நிவேதிதா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகி ஸ்ருதிகா அவர்களை 2வதா திருமணம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. SSR ஆரியன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழம்பெரும் லெஜண்ட் நடிகரான SS ராஜேந்திரன் அவர்களோட பேரம்பா இவரு. சோ கோடம்பாக்கம் பக்கம் சாலிகிராமம் வந்தீங்கன்னு வைங்க, பாதி சாலிகிராமமே இவங்களது தான். அவ்வளவு இடத்தையும் வாங்கி போட்டாங்க. அப்பனா எத்தனை கோடி தேரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவரு தான் ஸ்ருதிகாவை 2வதா திருமணம் பண்ணிக்கிறாரு. சோ 10வதா சொல்ல போது ஸ்ரீதேவி அவர்கள். அவங்க யாருங்க பண்ணாங்க? போனி கபூர் தாங்க பண்ணாங்க. போனி கபூரோட கதைலாம் எங்களுக்கு தெரியுங்க, ஏற்கனவே உன் சேனல்ல நீ சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி ஓகே, சொத்து மேட்ருக்கு வரேன். போனி கபூருக்கு தற்போதைய சொத்து நிலவரம் 153 கோடி ரூபாய். சோ ஸ்ரீதேவியும் சாதாரண போற போக்குல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணல, வெயிட்டான கையை தான் பிடிச்சிக்கிறாங்க. சோ நண்பர்களே, சோ இது வந்து இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டடான நியூஸ். சோ இதுக்கு முன்னாடி இதே டாபிக்ல நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல சொல்லாத பல நடிகைகளை நான் அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன், அதுல சொல்லாத பல நடிகைகளை இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.